கோபால கோபால கோகுல நந்தன கோபால நந்தகுமார நவனித சோர பிருந்தாவனச்சர கோபால 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 கோகுல நந்தன கோபால. கேட்டறியாதன கேட்கின்றேன் கேசவா, கோவலர் இந்திரர்க்கு காட்டிய சோறும் கரியும் தயிரும் கலந்துடனுண்டாய் போலும் ஊட்ட முதலிலேனும் தன்னை கொண்டொரு ஒருபோதுமென கரிது வாட்டமிலா புகழ் வாசுதேவா உன்னை அஞ்சுவன் இன்று தொட்டும். அன்னைக்கு அன்னகூட்ட உற்சவம்னு கோவர்தன மலைக்கு நிறைய பண்டிகைகள் செய்த அன்னைக்கு யசோத கூட போகல போல இருக்கு. அதனால யசோத சொல்றா, கேட்ட அறியாதன கேட்கின்றேன் கேசவா, என்னென்னவோ கோபிமார்கள் எங்கிட்ட சொல்றா, நீ இந்திர விழாவில இந்திரனுக்கு என்கின்ற செய்கிற பூஜையை தடுத்து விட்ட. கோவர்தன மலைக்கு போய் பூஜை போடலாம்னு வண்டி நிறைய எல்லா சாமான்களையும் மூட்டை மூட்டையா அரிசி பருப்பு வெல்லம் எல்லாத்தையும் ஏத்திண்டு கோவர்தன மலையினுடைய அடியில போய் அங்க மலையினுடைய எதிரில மலை போல சோறு வடிச்சு கொட்டி, அப்புறம் அது சுத்தீவிர மலை மேல எப்படி புல்லுகள்லாம் மண்டி இருக்குமோ அது மாதிரி கீரை எல்லாம் பண்ணி வச்சு, அதுல காயெல்லாம் காய்ச்சிருக்கும் அது மாதிரி கரிகாயெல்லாம் சமைச்சு வச்சு, கரியும் தயிரும் அதுல அருவி கொட்டுறாப்புல தயிர் எல்லாம் கொட்டி கோவர்தனமாவே ஜோடிச்சு மலையோ மலை மலையோ மலைன்னு கூவி, கடைசியில பார்த்தா ஒரு மலை மாதிரி நீயே உட்கார்ந்துன்னு எல்லாத்தையும் சாப்பிட்டேயாமே. எல்லாரும் சொல்றாள, உன் புள்ளதான் சாப்பிட்டுட்டான் அவ்வளவையும் அப்படின்னு சொல்றாளே. எங்க போனாலும் இதே பேருடா உனக்கு. ஏதோ பெருமாளுக்கு செய்கிறான் சமத்தா சேவிச்சுட்டு வரக்கூடாதோ? இங்க ஆத்துல வந்தா நான் சாதம் போட மாட்டேனா? கலந்து உடன் உண்டாய் போலும் எல்லாவற்றையும் கலந்து வேற சாப்பிட்டையா நீ? அடேப்பா அவ்வளவையும் எப்படிடா சாப்பிட்ட கண்ணா? உனக்கு வயிறு நிறைய சாதம் போடுறதுன்னா எங்கிட்டயே முதல் இல்லை. உனக்கு சாதம் போடுறது ஒரு நாள் சாப்பாட்டுக்கு ஒருவேளை சாப்பாட்டுக்கு போறாது நந்தன் சம்பாதிச்சது. அப்படின்னா நீ இப்படி சாப்பிட்ற. ஊட்ட முதலிலேன் உன் தன்னை கொண்டு ஒருபோதும் என கரிது வாட்டமிலா புகழ் வாசுதேவா, உன் புகழுக்கு ஒன்றும் குறைச்சல் கிடையாது. ஏனால் மலகையே தூக்கி மாடுகளை காப்பாத்தினியே, உலகம் உள்ளவரையிலும் கிரிதாரி கிரிதாரின்னு சொல்லுவா. உன்னை அஞ்சுவன் என்று தோட்டும். நீ செய்யற காரியங்களை பார்த்தா அங்கேன்னு அம்மா அப்படி நீ மடியில உட்காரது பார்த்தா குழந்தையா தோன்றது. நீ செய்யற காரியங்களை பார்த்தா பெருமாளோன்னு தோன்றது. ஊர்ல எல்லாரும் அப்படிதான் இருக்கார்கள். எல்லாரும் அப்படி உட்காந்து பேசினா, கண்ணன் காளியல் மேல ஆடினானே, கோவர்தன மலையை தூக்கினானே, காட்டு தீய அள்ளி கொடுத்தானே, அவனை ஊர் பிள்ளைன்னு நினைச்சுட்டு கோமேடி அவனை பெருமாள்னு சொல்றாளே எல்லாரும் அப்படிங்கிறா. அப்படி சொல்லி 10 கோபிமார்கள் பேசிட்டு இருக்கும் பொழுது கண்ணன் அங்கே சில் 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 சின்னு ஓடி வருவான். ஓடி அத்தை இங்க உட்காந்துருக்கியா பெரியம்மா சித்தி அப்படிம்பா. எல்லாரும் மடியிலேயே உட்கார்ந்து விடுமா. அவ்வளவும் மறந்து வேடும். என் கண்ணா குட்டி இப்படி எல்லாம் அலையாதரா கண்ணே அப்படின்னு அப்படியே பிரேமை ஆயிடும். இப்படி ஞானமும் பிரேமையுமா கலந்து அனுபவிச்சுட்டு இருக்காளாவா. ஒரு க்ஷணம் சர்வேஸ்வரன்னு தோன்றது, ஒரு க்ஷணம் நம்ம குழந்தைதானேன்னு தோன்றது. கோவிந்தநாம சங்கீர்த்தனம்.